அனைவருக்கும் வணக்கம். 4/2/2024 அன்னைக்கு நடந்த யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது பிஜிடிஆர்பிக்கும் வரும், ரொம்ப முக்கியமானது. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து இதை கேட்டுருவாங்க பிஜிடிஆர்பிக்கு. இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், the zeros of f of z equal to z cube minus 1 divided by z cube plus 1 r dash. இந்த நாளில் இது அதாவது ஜீரோஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்னா எஃப் ஆஃப் இசட் ஜீரோ ஆகிற இடங்கள் எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எந்தெந்த இசட்டுக்கெலாம் எஃப் ஆஃப் இசட் ஜீரோ ஆகும், அதான் கொஷின். இந்த 4 ஆப்ஷனில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஒன்று போட்டு பார்த்துட்டு கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்கும். நம்ம ப்ராப்பர் வே கற்றுக்குவோம். எந்த மாதிரி கேட்டால், எந்த ஃபங்க்ஷன் கொடுத்து கேட்டாலும் சொல்லணும், அந்த மாதிரி ப்ராப்பர் வே இருக்குது, நம்ம கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் இசட் நான் எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் இசட் என்ன? எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு z கியூப் minus 1 divided by z cube plus 1, right? சரி, இப்போது நான் f of z equal to 0ன்னு எடுத்துக்கிட்டு z எல்லாம் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, let f of z equal to 0, ரைட்? சரி, இப்போ f of z இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ போட்டுருங்க. z cube minus 1 divided by z cube plus 1 equal to 0, ரைட்? இப்போ இந்த டினாமினேட்டர் எடுத்து இப்படி 0வோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு என்ன ஆகும்? z cube minus 1 equal to 0 வரும் இல்லையா? சரி, இதை எடுத்து இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணலாமா? அலௌடா? அலௌடுன்னா ஏன் அலௌடு சொல்லுங்கள் பார்க்கலாம் கமெண்ட்டில். சரி, இப்போ இந்த z கியூப் அப்படியே இருக்கட்டும், -1 அந்த பக்கம் கொண்டு போகிறேன், +1 ஆகிடும், ரைட்? சரி, இப்போது z கியூப், இந்த கியூபை ரிமூவ் பண்ணணும், z மட்டும்தான் எனக்கு வேணும். அப்போ நான் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணேன்? கியூபிக் ரூட் எடுக்கிறேன். அப்போ z கியூப் பவர் 1/3 ஈக்குவல் டு 1 பவர் 1/3. ரெண்டு பக்கமும் கன மூலம் கண்டுபிடிக்கிறேன். வர்க்க மூலம் இல்லை, கன மூலம் அப்படி சொல்லுவோம். இப்போது இந்த பவருக்கு மேலே பவர் வந்தால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 3 ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். z பவர் 1 வரும். அப்போ z பவர் 1 வந்து z. இப்போ z ஈக்குவல் டு 1 பவர் 1/3 இல்லையா? அப்போ z ஈக்குவல் டு 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? போலார் ஃபார்மில் எழுதுகிறேன். சார், இது கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி சார், எனக்கு பார்த்த உடனே சொல்ல தெரியும். சரி, கியூபிக் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டிலாம் என்னென்ன சொல்லுங்கள், அது எப்படி அதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு ப்ரூஃப் கேட்டாங்கன்னா இப்போ நான் அதுக்கு ப்ரூஃப் சொல்லிடுறேன். சொல்ல புரியுதுங்களா? எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் ப்ராப்பர் வே கற்றுக்கலாம். மனப்படம் பண்ணிவிட்டு போய் எழுதிடலாம், டக்குன்னு ஞாபகம் வச்சுட்டு. ஆக்சுவலாக அதெல்லாம் எப்படி வந்ததுன்றது சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1 நம்ம என்ன பண்ணுறோம்? போலார் ஃபார்மில் எழுதுகிறோம். cos 0 ப்ளஸ் i sin 0வை நம்ம 1ன்னு சொல்லுவோம் இல்லையா? பாருங்கள், sin 0 0, 0 × i 0, cos 0 1, 1 + 0 1. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம் 1/3. ஓகே, இப்போ போலார் ஃபார்மில் எழுதிட்டு அந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதோட 2k பையை ஆட் பண்ணுறோம். இப்போ 0வோட 2k பை ஆட் பண்ணால் 2k பை தான். அப்போ cos 2k பை ப்ளஸ் i sin 2k பை பவர் 1/3, ரைட்? சரி, போலார் ஃபார்மில் எழுதிட்டேன். அந்த ஆங்கிளோட 2k பை ஆட் பண்ணிட்டேன். இப்போ பவரை உள்ளே கொண்டு வரேன். அப்போ z ஈக்குவல் டு cos 2k பை by 3 plus i sin 2k pi by 3. இங்கே k வேல்யூஸு 0 1 2, ரைட்? அவ்வளோதான். இப்போ if k equal to 0 then z. இப்போ k-க்கு 0 போடும்போது z என்ன வரும்? 1 போடும்போது என்ன வரும்? 2 போடும்போது என்ன வரும்? அப்போ 3 வேல்யூஸும் கண்டுபிடிச்சி நம்ம இங்கே சொல்லிடணும். இந்த 3ல் ஏதோ வரப்போகுது ஒன்று. சரி, இப்போது k equal to 0. if k equal to 0 then if k equal to 0 then z equal to k 0 போட்டால் cos 0 plus i sin 0 ஆகிடும், ரைட்? பாருங்களேன், k வேல்யூ 0ன்னு போடுறோம். இங்கே 2 × 0 2 × 0 0, 0/3 0. இப்போ cos 0 இங்கேயும் 0 plus i sin 0, அதுதான் அங்கே எழுதியிருக்கேன். இப்போ k 0 போடும்போது இப்படி ஆகிடுது. cos 0 1 plus i sin 0 0. ஸோ i × 0 0, cos 0 1, 1 + 0 1, z வேல்யூ 1 வருது. அப்போது அடுத்தது if k equal to 1 then k-க்கு 1 போடுறோம். அப்போ என்ன ஆகுது? z பாருங்கள், z equal to இங்கே 1 போட்டால் என்ன ஆகும்? 2 × k just 2 × 1 1 கொடுத்தா 2 × 1 2 π/3 வரும். அப்போ இங்கே cos 2π/3 ப்ளஸ் சைனுக்கும் அதே தான், சைன் இந்த ஆங்கிளில் தான் அங்கேயும் வரும், sin 2π/3. 2π/3ன்றது எவ்வளோ? 120 டிகிரி. சரி, இப்போது
இதை நான் என்ன பண்ணுறேன், 120 டிகிரி டைரெக்டாக நமக்கு தெரியுமா, தெரியலன்றதால போட்டு பார்த்து சொல்லிடலாம். எப்படின்னா இங்கே பாருங்களேன், காஸ் 2π/3 நான் π - π/3ன்னு எழுதிக்கலாம். ஆமாவா? காஸ் 180 மைனஸ் தீட்டா மாதிரி. இப்போ சிம்பிளிஃபை பண்ணி பாருங்களேன், 3π - 2 3 இந்த 3 பையோட மல்டிப்ளை பண்ணுங்கள், 3π 3π - π வந்து 2π பை டினாமினேட்டர் 3. ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம், தப்பு இல்லை, ரைட்? ப்ளஸ் I sin π - π/3. ஏன் இப்படி எழுதுகிறேன் நான்? ஏன்னா டேரெக்டாக 120க்கு என்னால் ஆன்சர் சொல்ல முடியலன்றதுனால அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இப்படியெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். அதை எழுதி எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். சரி, இந்த மாதிரி எழுதிட்டோம். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன், z ஈக்குவல் டு காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. தீட்டான்றது இங்கே π/3. பாருங்கள், காஸ் 180 டிகிரி மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டான்னு எழுதிடலாம். எப்படி சார் சொல்கிறீங்க? இங்கே பாருங்களேன், ஒரு ப்ராப்பர் வே சொல்லி கொடுக்குறேன். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இங்கே 2π 0 அப்படி சொல்லுவோம் இல்லையா, 2π. இங்கே π/2, இங்கே π, இங்கே 3π/2, ரைட்? தெரியும் இல்லையா? இங்கே 0 டிகிரி ஆர் 2πன்னு சொல்லுவோம். இங்கே π/2 90 டிகிரி, இங்கே π, இங்கே 3π/2 அதாவது 270 டிகிரி, ரைட்? இங்கே 360 டிகிரி சொல்லுவோம் இல்லையா, ஒரு சர்க்கிள் ஒரு ரவுண்டு வந்தால் இங்கே 360 வந்து நிற்கும். π/2னா 90 டிகிரி, பைன்னா 180 டிகிரி. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சது தான் நமக்கு இல்லையா? இப்போ என்ன கொஷின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல் சில்வர் டீ கப். சின்ன வகுப்பில் எனக்கு சொல்லி கொடுத்தது சாரு. இங்கே பாருங்கள், ஆல் சில்வர் டீ கப் அப்படின்னு எழுதிட்டு, ஆல்னா ஆல் டிக்னமெட்டிக் ரேஷியோஸ் ஆர் பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எல்லா டிக்னமெட்டிக் ரேஷியோஸும் பாசிட்டிவ். இந்த குவாட்ரண்ட்டில் மட்டும். இந்த குவாட்ரண்ட்டில் எஸ்ன்னா சைன் ஞாபகம் வச்சுக்கணும். சைனும் அதோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கணும், சைனும் அதோட தலைகீழி கொசிக்கணும் மட்டும்தான் இந்த குவாட்ரண்ட்டில் ப்ளஸ், மற்றவங்க எல்லாம் இந்த குவாட்ரண்ட்டில் மைனஸ். இங்கே டேனும் அதோட தலைகீழி காட்டு, டேனும் காட்டு மட்டும்தான் இந்த குவாட்ரண்ட்டில் ப்ளஸ்ஸாக இருக்கும், மற்றவங்களாம் இங்கே மைனஸ். இங்கே காசும் அதோட தலைகீழி சீக்கணும் மட்டும் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும், மற்றவங்களாம் இங்கே மைனஸ். ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன், காஸ் 180 மைனஸ் தீட்டா, இது 180 மைனஸ் தீட்டானா இங்கே, 180 ப்ளஸ் தீட்டானா இங்கே. ஸோ ப்ளஸ் ஆகும்போது இந்த குவாட்ரண்ட் வந்துடும், மைனஸ் ஆகும்போது இந்த குவாட்ரண்ட் போயிடும். அதே போல் 90 டிகிரி இருக்கா, 90 டிகிரி மைனஸ் தீட்டானா இங்கே, 90 டிகிரி ப்ளஸ் தீட்டானா இங்கே. புரியுதுங்களா? இப்போ 270 டிகிரி ப்ளஸ் தீட்டானா ஃபோர்த் குவாட்ரண்ட்டு, 270 டிகிரி மைனஸ் தீட்டானா தேர்ட் குவாட்ரண்ட்டு. இது நல்லா உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே தான் இருக்கோம் நம்ம. 180 டிகிரி மைனஸ் தீட்டானா இங்கே செகண்ட் குவாட்ரண்ட். இப்போ இங்கே பாருங்களேன், 180 மைனஸ் தீட்டா, அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டா? செகண்ட் குவாட்ரண்ட்டில் யார் யாரெல்லாம் ப்ளஸ்ஸு? சைனும் கொசிக்கணும் தான் ப்ளஸ்ஸு, மற்ற எல்லாருமே இங்கே மைனஸு, மற்ற எல்லா டிக்னமெட்டிக் ரேஷியோஸும் இங்கே மைனஸு. இப்போ நமக்கு இங்கே வந்துருக்கிறது காசு இல்லையா? அப்போது காஸ் 180 மைனஸ் தீட்டா இங்கே செகண்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகுதுன்றதுனால நான் என்ன பண்ணிடுறேன், மைனஸ் காஸ் தீட்டான்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ காஸ் வந்து இந்த குவாட்ரண்ட்டில் மைனஸ் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம், மைனஸ் காஸ் தீட்டா வந்து இது. ஓகே, அதே போல் ப்ளஸ் சைன் 180 மைனஸ் தீட்டா. இங்கே பாருங்கள், 180 மைனஸ் தீட்டானா செகண்ட் குவாட்ரண்ட், சைன் வந்து ப்ளஸ் இங்கே, ஸோ அப்போ ப்ளஸ் சைன் தீட்டா. இந்த ஐ அப்படியே தான் இருக்குது, ஸோ ப்ளஸ் சைன் தீட்டா வந்து π/3. சரியா? ஈஸி. இப்போ π/3னா என்ன, 60 டிகிரி. அப்போ z ஈக்குவல் டு மைனஸ் இந்த பாருங்களேன், காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரி எவ்வளோ? சைன் 60 டிகிரி எவ்வளோ? √3/2. காஸ் 60 டிகிரி 1/2. இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்குது, காஸ் 60 டிகிரி 1/2 ப்ளஸ் ஐ சைன் 60 டிகிரி √3/2, ரைட்? இப்போ பேஸ் ஈக்குவலாக இருக்குது, அப்போ z ஈக்குவல் டு /2 காமனாக போட்டுட்டு இங்கே பவர் ஆட் பண்ணிடுறோம், அந்த நியூமரேட்டரை ஆட் பண்ணிடுறோம். அப்போ -1 ப்ளஸ் ஐ √3/2 காமனாக ஒரு 2. ஸோ இது ஒரு வேல்யூவை வந்து நிற்குது. ஆல்ரெடி z ஈக்குவல் டு 1ன்னு ஒன்று கிடச்சிது நம்மளுக்கு இல்லையா? இப்போ 2 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ அதே போல் இஃப் k equal to 2, then z equal to 2 போடும்போது இங்கே என்ன ஆகும், இங்கே 2 4, kக்கு 2 போடுறோம், 2 4 4π/3 4π/3. அப்போ காஸ் பாருங்களேன், காஸ் 4π/3 ப்ளஸ் ஐ சைன் 4π/3, ரைட்? சரி, இப்போ இந்த 4π/3 எப்படி எழுதலாம்? காஸ் பாருங்களேன், பை ப்ளஸ் π/3ன்னு எழுதலாம் இல்லையா?
பாருங்கள் 3 × பை 3π 3π + பை 4π அப்போ ப்ளஸ்ஸாக எழுதிக்கிறேன் அவ்வளோதான் ப்ளஸ் I sin சாரி ஏன் 180யோட தான் காம்பினேஷனாக எழுதுவீங்களா உங்களுக்கு எப்படி தோணும் முழு ஃபுல்லாக இந்த ஆங்கிளோட ரிலேட் பண்ணி எழுதிடுங்க அவ்வளோதாங்க இந்த ஆங்கிளோட நம்ம ரிலேட் பண்ணி எழுத முடிஞ்சு நம்ம தீட்டாவை வந்து சின்னதாக மாற்றிக்கிறோம் எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகுதுன்னு பார்த்து அப்படியே அது மினிமைஸ் பண்ணிக்கிறோம் ஆங்கிளை அவ்வளோதான் இப்போது இங்கே என்ன ஆகும் அதே தான் சேம் π + π/3 π + π/3 தான் 4π/3 சரி இப்போது இது என்ன ஆகுது பாருங்களேன் cos 180 + θ இங்கே வாங்க 180 + θன்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் காசும் அதோட தலைக்கீழி அதோட ரெசிப்ரோக்கல் காட்டும் தான் ப்ளஸ் மற்றவங்களாம் இங்கே மைனஸ் ஆனால் இங்கே காசு வந்திருக்கு அப்போ மைனஸ் cos θ cos θ வந்து இங்கே என்ன π/3 ரைட் சரி காசு அப்போ எந்த குவாட்ரண்ட் தான் ப்ளஸ்ன்றீங்க ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ப்ளஸ்ஸாக இருக்கும் புரியுதுங்களா ஓகே ப்ளஸ் I sin இப்போ பாருங்கள் sin 180 + θ sin 180 + θ பாருங்கள் 180 + θன்னா தேர்ட் குவாட்ரண்ட் இங்கே டேனும் காட்டும் தான் ப்ளஸ் மற்றவங்களாம் மைனஸ் அப்போ இங்கே என்ன ஆட்டோமேட்டிக்காக இது வந்து மைனஸ் sin θ ஆகும் அப்போ இந்த மைனஸ் டேரெக்டாக எங்கே போட்டுடலாம் இல்லையா ஸோ டேரெக்டாக மைனஸ் sin θ வந்து π/3 சார் இதெல்லாம் போட வேணாம் சார் டேரெக்டாக எங்களுக்கு அப்படி சொல்ல தெரியும் எப்படி வந்தது சொல்லுங்கள் அதுதான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ மைனஸ் cos π/3 என்ன இப்போ தானே பார்த்தோம் 1/2 அப்போ மைனஸ் 1/2 ஆல்ரெடி இருக்கிற மைனஸ் இது cos π/3 1/2 மைனஸ் I sin π/3 என்ன இதோ இப்போ தானே பார்த்தோம் √3/2 ரைட் இப்போ z ஈக்குவல் டு இப்போ பேஸ் ஈக்குவலாக இருக்குது ஒரு 2 எடுத்துக்கிறோம் அப்படியே நியூமரேட்டரை சேர்த்து எழுதிக்கிறோம் -1 - I √3/2 ஸோ z வேல்யூ இது ஒன்று கிடைக்குது மொத்தம் இது வந்து z3ன்னு வச்சுப்போம் இதை z2ன்னு வச்சுப்போம் இதை z1ன்னு வச்சுப்போம் அந்த 3 இதுவும் கிடச்சிருச்சுங்களா 3 roots are therefore the zeros are 1 பாருங்கள் -1 + I √3/2 அடுத்தது -1 - I √3/2 இந்த 3 தான் அந்த ஜீரோஸ் ரைட் எப்படி எந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஆக்சுவல் வே தான் ஓகே இப்போ இது எந்த ஆப்ஷன் ஏ ரைட் சரிங்க சார் இந்த ஆங்கிள் எது கேட்டாலும் சொல்லிடுவீங்களா எது கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இதை வச்சு நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் பாருங்களேன் 0 1/4 1/2 3/4 1 இப்படி போட்டுக்கோங்க இது ஒவ்வொன்றுக்கு ரூட் எடுங்க 0க்கு ரூட்டு 0 1/4க்கு ரூட்டு 1/2 1/2க்கு ரூட்டு 1/√2 3/4க்கு ரூட்டு √3/2 1க்கு ரூட்டு 1 ஓகே சரி இப்போ இது அப்படியே இப்படி ரிவர்ஸில் திருப்பி எழுதுங்க 1 √3/2 1/√2 1/2 0 இதை அப்படியே டிவைட் பண்ணி எழுதுங்க இது வந்து sin θ இது cos θ இப்போ டிவைட் பண்ணி எழுதுறது tan θ ஏன்னா sin θ cos θ தானே tan θ ஸோ 0/1 0 1/2/√3/2 இப்போ இந்த பேஸில் இருக்கிற சேமாக இருக்கிற இந்த 2 கட் ஆகிடும் நான் ரெசிப்ரோக்கலாக எழுதும் அதாவது டிவைட் பண்ணி எழுதணும் ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது இந்த பேஸில் ஒரே மாதிரி இருக்கிறது கட் ஆகிடும் அப்போ நியூமரேட்டரில் 1 வரும் டிவைடட் பை டினாமினேட்டரில் √3 வரும் இங்கே கட் ஆகிட்டா 1/1 1 இங்கே பேஸ் சேமாக இருக்குது கட் ஆகிடும் 2 கட் ஆகிட்டா √3/1 √3 1/0 அன்டிஃபைன்டு ஓகே சரி இப்போ இதுதான் வந்து 0 டிகிரி 0 இது π/3 அதாவது π/6 30 டிகிரி அப்போ 30 டிகிரி நம்ம π/6ன்னு எழுதுவோம் இது π/4 45 டிகிரி π/4 இது வந்து 60 டிகிரி π/3 இது வந்து 90 டிகிரி π/2 ரைட் இப்படி தான் நீங்கள் போட்டு பார்த்தும் கண்டுபிடிச்சிக்கலாம் வேகமாக போடுறேன்னு தப்பு பண்ணிடக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு மார்க்கில் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கவங்கலாம் இருக்காங்க நிதானமாக செய்யணும் ஓகே இப்போது நம்ம காசில் π/3 பார்த்தோம் பாருங்கள் 1/2 சைனில் π/3 பார்த்தோம் √3/2 கரெக்டாக வருதுங்களா ஸோ இது வந்து நம்ம ரஃபாக போட்டு வச்சுக்கிட்டோம்னா தப்பு பண்ண மாட்டோம் வேகமாக போட்டுக்கலாம் இல்லை சார் நீங்கள் எது கேட்டாலும் சொல்லுவேன் நான் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் ரைட் இப்போ நான் அந்தமாரி போட்டு பார்க்காம டேரெக்டாக அப்படி சொன்ன பாருங்கள் ஞாபகம் இருந்தது அதனால் டக்குன்னு சொல்கிறேன் போடுறேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக போடுறேன்னு சொல்லிட்டு தப்பாகவும் போட்டுறக்கூடாது நிதானமாக இருக்கணும் கன்ஃபார்மாக தெரிஞ்சால் தான் போடணும் ஸோ இந்த மாதிரி குவாட்ரண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் எந்த குவாட்ரண்ட்டில் எந்தெந்த டிக்னமெட்ரிக் ரேஷியோஸ்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கும் மைனஸாக இருக்கும்ன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் இப்போ கரெக்ட் ரைட் இப்போது அடுத்ததாக இங்கே பாருங்கள் முக்கியமான ஒன்று இதுவும் யூஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க அதாவது
பிஜிடிஆர்பிக்கு இது வரும். ரோல்ஸ் தியரம் யூஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இதனுடைய இந்த ரோலிங் கான்ஸ்டன்ட் சியை கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு எஃப் வந்து இந்த இன்டர்வலில் கண்டினியூஸான்னு பார்க்கணும். கண்டினியூஸ் தானே, கர்வ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சைன் கர்வ் ஆக்சுவலாக என்ன பாருங்கள், இப்படி தானே போகும். இப்போ 0 to பை பாருங்களேன், π/2ல் 1 வேல்யூ எடுக்கும், திருப்பி பையில் 0 ஆகும். இப்போ 0 to பை இந்த கர்வ் கண்டினியூஸாக இருக்கா பாருங்கள், 0 to பையில் கண்டினியூஸாக இருக்குது, சைன் கர்வ் தான். இப்போ இந்த பிரேக் தான், இதுதான் இந்த இன்டர்வல் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இது எக்ஸு இது ஒய் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, சரி, இப்போ கண்டினியூஸாக இருக்குது. இந்த இடத்துல எங்கேயுமே டிஃப்ரென்ஷியபிளாக, எஸ், இந்த கர்வ் வந்து இந்த இன்டர்வலில் டிஃப்ரென்ஷியபிள், ஓப்பன் இன்டர்வல் 0 பையில் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் எஃப் ஆஃப் பியா, இப்போ ரோல்ஸ் தியரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், இது வந்து இஸ் continuous on close to 0 pi, no doubt. நான் கிராஃப் போட்டு சொல்லிட்டேன், கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி காட்டிட்டேன். அப்படியே எப்சிலான் டெல்டா டெஃபினிஷன் யூஸ் பண்ணி சொல்ல முடியும். வேறு எப்படிலாம் சொல்லலாம், கண்டினியூஸாக இருக்கா இல்லையான்ட்டு சொல்லலாம் இல்லையா. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக ப்ராப்பர் டெஃபினிஷன் இருக்குது, படித்து வச்சுக்கோங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், இது வந்து இஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஓப்பன் 0 பை இல்லையா, நோ டவுட். இந்த 0 ஓப்பன் 0 to பையில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன், இந்த சைன் எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியபிள். சரி, தெளிவாக தெரியும் நமக்கு, அதனால் டேரெக்டாக போட்டுடுறோம். இப்போது எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பின்னு பார்க்குறோம். ஏ வந்து இங்கே 0, பி வந்து பை. இப்போது எஃப் ஆஃப் 0 0, அப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு சைன் 0, சைன் 0 0. அப்போ எஃப் ஆஃப் பை பார்க்குறோம், எஃப் ஆஃப் பைனா சைன் பை, சைன் பை ஈக்குவல் டு சைன் n பை 0. அப்போ பை 1 பை 0 ரெண்டும் ஈக்குவலாக வருது. அப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பை. இப்போ இந்த 3 கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரோல்ஸ் தியரம் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்போ தேர்ஃபோர் தேர் எக்ஸிஸ்ட் சி இன் ஓப்பன் 0, பை சச் தட் தேர் எக்ஸிஸ்ட் C in open 0 pi such that f dash of C equal to 0. in f dash of C equal to 0 ஆகிற மாதிரி ஒரு C-யை நாம் இந்த இன்டர்வலில் சொல்லிட முடியும். இதுதான் வந்து ரோல்ஸ் தியரம். ஓகே, லெக்ராஞ்சி மீன் வேல்யூ தியரம் தெரியுமா, அதுவும் வந்து படித்து வச்சுக்கோங்க, அதுவும் கேட்பாங்க, அது யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரும். சரி, இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்லாமும் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு சி சொல்ல முடியும்னு சொல்லிட்டேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சைன் எக்ஸா, இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லுங்கள், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸா, சைன் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். இப்போது எஃப் டேஸ் ஆஃப் சி என்ன வரும், அப்போ காஸ் சி, ஜஸ்ட் எக்ஸ் இருக்கிற இடத்துல சியை ரீப்ளேஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு காஸ் சி. சரி, எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0, எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு நான் சியை கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னா என்ன அர்த்தம், காஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ காஸ் சி ஈக்குவல் டு 0, காஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ 0 நான் என்ன பண்ணிக்கலாம், காஸ் π/2ன்னு எழுதலாமா. ஏன் சார் இப்படி எழுதுறீங்க, ஏன்னா இங்கே பாருங்களேன், ஒரு முக்கியமான ரிசல்ட் சொல்கிறேன். காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா இம்ப்ளைஸ் theta equal to 2n pi plus or minus alpha. இங்கே ஆல்ஃபா வந்து கண்டிப்பாக 0 பைக்குள்ளே இருக்கணும். முக்கியமான ரிசல்ட்டுங்க, இது ப்ரூஃப் இருக்குது. ஓகே, காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 2n pi plus or minus alpha. இஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு 0 பைன்னா 0 to பை இல்லை இருக்குது அப்படின்னா இந்த ரிசல்ட்டு அப்ளிகபிள். ஓகே, சரி, அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணுறதுக்காக அந்த 0 ரிமூவ் பண்ணிவிட்டு காஸ் π/2ன்னு போட்டுரும். காஸ் π/2 நிச்சயமாக 0, இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிறேன் இந்த ரிசல்ட் படி பண்ணுறதுக்காக. சார் டேரெக்டாக போட்டு போகலாமே, மொத்தமாக எல்லா டிக்னோமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்க்கும் சொல்யூஷன் சொல்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை தெரிகிறதுக்காக இதை ஞாபகப்படுத்துகிறேன். இது ப்ரூஃப் இருக்குது. இப்போ இங்கே தீட்டா சி ஆல்ஃபா π/2, அப்போ என்ன வரும், இந்த ரிசல்ட் படி சி ஈக்குவல் டு 2n pi
ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபா வந்து 0 to பைக்குள்ளே இருக்கணும்னா இங்கே ஆல்ஃபா நான் சூஸ் பண்ணது π/2 இருக்குமே. அப்போ தாராளமாக ஆல்ஃபாவை நான் π/2ன்னு எடுத்துக்கிட்டதுனால இந்த ரிசல்ட்டை நான் எழுத முடியும். சார் இங்கே n என்னன்னா n belongs to z இன்டீஜர்ஸ். இப்போது எந்த மாதிரியான n நீங்கள் zலேருந்து கொடுக்க இது சிம்பிளிஃபை ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன் இங்கே ஃபங்க்ஷன் டிஃபைன்டான ஏரியாவே பாருங்கள் க்ளோஸ் 0π தான். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி வேல்யூஸ் நமக்கு தேவைப்படுது. இப்போது நம்ம n வேல்யூ என்ன போட்டால் அந்த க்ளோஸ் 0 to πக்குள்ளே வரும். அது ஓப்பன் 0 to πக்குள்ளே வரும். க்ளோஸ் 0 to πன்றது கூட சொல்ல முடியும். ஏன்னா தேர் எக்ஸிஸ்ட் சி இன் ஓப்பன் 0π தான் ரோலின் தியரம் சொல்லுது. அப்போ இதுக்குள்ளே ஓப்பன்லாம் தான் சொல்ல முடியும், க்ளோஸ்டு சொல்ல முடியாது. தேர் எக்ஸிஸ்ட் சி இன் ஓப்பன் இன்டர்வல் a, b, அதை மறந்துடக்கூடாது. அப்போது உள்ளே தான். அப்போ என் பாயிண்ட்ஸை நம்ம இங்கே சி வேல்யூவை சொல்லக்கூடாது, சொன்னால் ராங். அப்போது இங்கே என்ன அது பாருங்கள், நான் எண்ணுக்கு இங்கே உள்ள 0 இருக்கும். 0 கொடுத்தா என்ன ஆகும், இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் π/2 சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் π/2 வருது. இதுலேயும் 2 வேல்யூ இருக்குது, சி ஈக்குவல் டு மைனஸ் π/2 ப்ளஸ் π/2. இப்போ நீங்கள் எண்ணுக்கு வேறு எந்த வேல்யூ கொடுத்தாலும் அந்த ஓப்பன் 0πக்குள்ளே வராது இல்லையா. வேறு எந்த 1π 2π எது வேணாலும் போட்டு பாருங்களேன், -π எது போட்டாலும் கிடைக்கிற ஆன்சர் சி வேல்யூ சிம்பிளிஃபை ஆகி இந்த இன்டர்வல்குள்ளே நமக்கு வராது. அதனால தான் 0 போட்டு கம்ப்ளீட்டாக இந்த டேர்மை தூக்கிட்டேன், π/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் π/2. இதில் -π/2 கூட வாய்ப்பே இல்லை, ரைட். அப்போ -π/2 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஓப்பன் 0π. அப்போ ஒரே ஆப்ஷன். அப்போ சி ஈக்குவல் டு π/2 இதுதான் பிலாங்ஸ் டு 0π. அப்போது சி வேல்யூ π/2 தான், நோ டவுட். ஏன் சார் இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் டேரெக்டாக எங்களுக்கு தெரியாதா என்ன? இங்கே பாருங்கள், டேரெக்டாக எங்களுக்கு தெரியாதா என்ன? காஸ் சி ஈக்குவல் டு 0னா சி ஈக்குவல் டு π/2. இந்த π/2 இந்த இன்டர்வல் ஓப்பன் 0πயில் இருக்க போகுது, சொல்லிட்டு போயிட்டே இருக்குமே. இல்லைங்க, இந்த மாதிரி ஈஸியாக பார்த்ததும் சொல்லிட முடியும், இல்லைன்னு சொல்லலை. பொதுவாகவே இந்த 0 தவிர்த்து வேறு ஏதாவது நம்பர்ஸ் கொடுத்துட்றாங்க, உங்களால் கண்டுபிடிக்க ஜென்ரல் சொல்யூஷன் நமக்கு சொல்ல தெரியணும். அதுலேருந்து நமக்கு தேவையான அந்த பர்டிகுலர் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். சொல்லுது புரியுங்களா? இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன் எடுக்கிற வே. ஸோ அந்த 0 ரிமூவ் பண்ணிவிட்டு காஸ் π/2ன்னு எழுதிட்டேன். இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் காஸ் ஆல்ஃபா மாதிரி இருக்கா. அப்போ ஜென்ரல் சொல்யூஷனும் எழுதிட்டேன். இப்போ எண்ணுக்கு என்ன போட்டால் இந்த இன்டர்வலில் சொல்யூஷன் கிடைக்கும், 0 போட்டால் லெட் n ஈக்குவல் டு 0, புட் n ஈக்குவல் டு 0 அப்படி கூட சொல்லலாம். அப்போ 0 போட்டு இது அவுட் ஆகிடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் π/2 வருது. இது -π/2 வந்து இந்த இன்டர்வலில் இருக்காது. ஸோ இது இஸ் நாட் பாசிபிள். அப்போ ஒன்லி பாசிபிள் வேல்யூ சி ஈக்குவல் டு π/2. இது வந்து இந்த ஓப்பன் 0πக்குள்ளே இருக்கும். அப்போ π/2ன்றது இங்கே எத்தனாவது ஆப்ஷன்? ஆப்ஷன் டி. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சார் இங்கே பாருங்கள், முக்கியமானது ஃபஸ்ட்டு ஒன், காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா அப்படின்னா இது சிம்ப்ளைஸ் தீட்டா ஈக்குவல் டு 2nπ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபாங்க. ஆல்ஃபா இஃப் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஓப்பன் 0π இருந்தால் இந்த ரிசல்ட் ஹோல்ஸுங்க. இப்போ n பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ். இங்கே இது ஒரு ரிசல்ட். இன்னொரு இதுக்கெலாம் ப்ரூஃப் இருக்குது. அடுத்தது சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா, இப்படி ஒரு டிக்னோமெட்ரிக் ஈக்குவேஷன் இருக்குது. இதுக்கு சைன் தீட்டா ஈக்குவல் சைன் ஆல்ஃபானா இதோட சொல்யூஷன் தீட்டா ஈக்குவல் டு nπ ப்ளஸ் -1 ஹோல் பார் n இன்ட்டு ஆல்ஃபா. இங்கே இஃப் இது வந்து எப்போ எலிஜிபிள்னா ஆல்ஃபா பிலாங்ஸ் டு -π ஓப்பன் -π/2 டு ப்ளஸ் π/2க்குள்ளே இருக்கணும். இது ஒரு ரிசல்ட்டுங்க. தேர்ட் ஒன், இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிசல்ட்டு. இப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா இருக்குது. இதுக்கு என்ன சார் ஜென்ரல் சொல்யூஷன் இருக்குங்க, தீட்டா ஈக்குவல் டு nπ ப்ளஸ் ஆல்ஃபா. ஓகே, இவ்வளோ தான் விஷயம். இப்போது இங்கேயும் n பிலாங்ஸ் டு z, இங்கேயும் n பிலாங்ஸ் டு z. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும், இந்த 3 ரிசல்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் எது யூஸ் பண்ணியிருக்கோம், இது யூஸ் பண்ணியிருக்கோம். இது சிம்பிள் கொஷின்னு பார்த்தாலே 4 ஆப்ஷனில் இருக்கிறது ஒன்று சொல்ல போகிறோம். அப்போ இங்கே தீட்டா சி ஈக்குவல் டு π/2 தான். இது ஓகே, பட் இதை விட காம்ப்ளிகேட்டடான திரிகோணமிதி சமன்பாடுகள்லாம் கேட்பாங்க. சரி, இங்கே பாருங்களேன், இது வந்து கண்டினியூஸாக இருக்குது, கண்டினியூஸ்னு சொல்லிட்டேன். டிஃபரன்ஷியபிள்னு எப்படி சொல்லலாம், பார்த்த உடனே சொல்ல முடியுமா? இல்லை டிஃபரன்ஷியபிள் தானா இது? எப்படி இதை டிஃபரன்ஷியபிள்னு சொல்லலாம், கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ இதே போல் f ஆஃப் a ஈக்குவல் டு f ஆஃப் b, இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் ரோலிங் தியரமாக தான் சொல்லுது.
f is continuous on closed a comma b. If f is continuous on closed a comma b, f is differentiable on open a comma b, and f of a equal to f of b, then there exists a c in open a comma b such that f dash of c equal to 0. இதுதான் ரோலின் தியரம். லெக்ராஞ்சின் தியரம் ஞாபகம் இருக்குங்களா? அதையும் யோசிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப எளிமை இதெல்லாம் கேட்டிருக்காங்க யூஜிடிஆர்பியில்.